Hi and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன வெங்காயத்தோட புளிக்குழம்போட ஃபுட் டிப்பு எப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரேன். ஈஸியான டிப்ஸ் கொடுக்குறேன். ஃப்ரெஷ் வெங்காயம் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஃப்ரோசனில் சின்ன வெங்காயம் கிடைக்குதுன்னா அதை உடனடியாக ஃப்ரோசன்லேருந்து எண்ணெயில் போடாமல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரோசன்லேருந்து அது வெளியில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அதனுடைய அந்த கடினமான தன்மை நிலையே ஒரிஜினலாட்ட அதோட தன்மைக்கு வரும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் ஃப்ரோசன்லேருந்து வெளியில் வச்சதுனால சாஃப்டாக கிடைக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நல்ல வெந்து கிடைக்கும். அதை போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே நிறைய சாம்பார் பொடியை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கிண்ணத்தில் புளிக்கரைசல் எடுத்து வச்சு அதில் உப்பு, உங்களுக்கு திக்னஸ்க்கு வேணும்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் கலந்துக்க முடியும். அதை நல்லா அந்த புளிக்கரைசலில் அந்த உப்பையும் அதையும் நல்லா கலக்கிக்கணும். இந்த புளிக்கரைசலை வதங்கிட்டுருக்கிற அந்த வெங்காயத்துக்கு மேலே அதை ஊற்றி நல்லா கொதின்னு கொதிக்க வைக்கணும். புளியோட அந்த வாசனை போய் வெங்காயம் கருவேப்பிலையோடு சேர்ந்து அந்த புளிக்கரைசல் கொதித்து திக்கார மட்டும் வெயிட் பண்ணும். அருமையான சின்ன வெங்காய புளிகொஜ்ஜு அல்லது புளிக்குழம்பு தயாராக இருக்குது. அதில் பாருங்கள் என்ன டேஸ்ட், அதனுடைய அந்த ஒவ்வொரு வெங்காயத்துலேயும் அந்த புளி சுவையும் கார சுவையும் ஏறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம காரக்கறி, உருளைக்கிழங்கு காரக்கறியோ அல்லது பொரிச்ச வடம், ஜவ்வரிசி வடம் தொட்டுக்கொள்ளுறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்கள். Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.